ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபிசிக்ஸில் 11th ஃபிசிக்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்ஸலரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். இதுலேயும் முக்கியமாக வந்து இது ஒன்றும் பெரிய டாப்பிக்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். எந்த அளவுக்கு சிம்பிளோ அதே போல் அந்தளவுக்கு கொஞ்சம் இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டால் நம்ம வந்து தடுமாறவும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம பசங்களுக்கு எங்கே வந்து ஸ்லிப் ஆவாங்கன்னா, வெலாசிட்டிக்கும் ஆக்ஸலரேஷனுக்கு இருக்கிற அந்த வித்தியாசம் தெரியாமல் தான் நிறைய இடத்துல வந்து ஸ்டெப் ஆவாங்க. ஓகேங்களா? அதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெலாசிட்டிக்கு ஆக்ஸலரேஷனுக்கும் பேஸாக இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து வருவோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏ பாயிண்ட்டு தான் பொசிஷன். ஓகேங்களா? இந்த பொசிஷன். ஓகேங்களா? இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் ஒன்றும் இல்லை, இங்கே பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த பி பாயிண்ட்டுக்கு ஏ வந்து போகணும், ஏலேருந்து பிக்கு போகணும். ஓகேங்களா? இந்த ஏலேருந்து இங்கே பிக்கு போகிற இந்த ஒரு இடப்பெயர்ச்சி இருக்குது பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, தமிழில் இடப்பெயர்ச்சி. இதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சில இடங்களில் எஸ்ன்னு கூட டினோட் பண்ணுவாங்க. இப்போது இங்கேருந்து இங்கே போகிற அந்த ஒரு இடப்பெயர்ச்சி தான் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? இதை நான் எப்படி வேணாலும் போயிருக்கலாம், ஒரு கர்வாக போயிருக்கலாம், இல்லை சுற்றிக்கிட்டு கூட நான் பிக்கு வந்திருக்கலாம். எனக்கு என்ன தேவைன்னா, ஏக்கும் பிக்கும் இருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைன், அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படி சுற்றி சுற்றி போகிறது வந்து தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூரம்னா ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் தான் நம்ம தூரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்குன்னு ஒரு லென்த் இருக்கும். ஓகேங்களா? இருக்கும். அப்போது ஒரு பொசிஷன் மாறுறதுக்கு பேர் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா? ஓகேங்களா? இதை எப்படி நம்ம வந்து பியூராக சொல்லலாம்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பொசிஷன். ஓகேங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பொசிஷன். அதே ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பொசிஷன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மாறுது பார்த்தீங்களா? ஓகேங்களா? டைமுங்கிற பெராமீட்டர் இன்க்ளூட் பண்ணுறப்போ, சரிங்களா, அப்போது அதுக்கு ஏற்ற ஒரு பெராமீட்டர் ரேட். அந்த ரேட்டுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு சில 1 மார்க்ஸில் இந்த மாதிரி கேட்டால் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு அடித்தோம்னா நமக்கு தப்பாகவும் சான்ஸ் இருக்குது. ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பொசிஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? வெலாசிட்டினா ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ அதே போல் ஏங்கிற பாயிண்ட்டு ஒரு பொசிஷனாக ஃபிக்ஸ் பண்ணுறேன், அப்படியே அங்கேருந்து பிங்கிற பாயிண்ட்டை இன்னொரு பொசிஷனாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது ஒரு பாடி வந்து ஏலேருந்து பிக்கு போயிருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? போனால் கண்டிப்பாக வேகம்னு ஒன்று இருந்திருக்கும். ஓகேங்களா? எப்படி டிஸ்பிளேஸ் ஆகுதுங்கிற ஒரு பெராமீட்டரை பார்த்தோம். ஓகேங்களா? அதே போல் அந்த இடத்துல டைமுங்கிற ஒன்று முக்கியமாக இருக்குங்கிறதையும் பார்த்தோம். அப்போ அங்கேருந்து போகுதுன்னா கண்டிப்பாக வேகம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வேகம் தான் வெலாசிட்டி. ஓகேங்களா? வெலாசிட்டினா ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, வேகம், அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க வேணாம், வேகம். ஓகேங்களா? அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கேருந்து இங்கே வரப்போ இது வரைக்கும் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, இது வரைக்கும் ஒரு வேகம் இருந்திருக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து அதே வேகத்தில் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இங்கேருந்து டிஸ்பிளேஸ் இங்கே ஆகிருக்கு, இங்கேருந்து இங்கே ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே கூட ஆகலாம், இங்கேருந்து இதுக்கப்புறம் இங்கே வரும். ஓகேங்களா? அப்படியே பொறுமையாக நான் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஒரு பாடி இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான வேகம் தான் நம்ம வந்து வெலாசிட்டின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா, அப்படியே பொறுமையாக இங்கேருந்து சேஞ்ச் ஆகி வருதுங்களா? இப்போது நம்ம சேஞ்ச் ஆகி வருது அப்படிங்கிறது ஒரு பொசிஷன், ஒரு இது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியல் பெராமீட்டரை யூஸ் பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் பெராமீட்டர். ஓகேங்களா? அப்போது நான் வந்து சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுதா, பொறுமையாக சேஞ்ச் ஆகி டிஸ்பிளேஸ் ஆகி கரெக்டாக பிக்கு வருதா? ஓகேங்களா? அப்போது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிறத நான் வந்து வெலாசிட்டின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? dx/dt. எக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் முன்னாடியே பார்த்தோம். ஒரு டைமை பொறுத்து, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டினா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு வெலாசிட்டி. இதோடைய கிராஃப் எப்படி வரும்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இங்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டைமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் டைமும் இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிக்ரீஸ் ஆனால் கான்ஸ்டண்ட்டாக டைமும் டிக்ரீஸ் ஆகும். இது எந்தளவுக்கு ஏறுதோ அதே போல் இதுவும் அந்தளவுக்கு தான் ஏறும். ஓகேங்களா? இதுக்கு 1 போட்டால் இங்கேயும் 1 தான் வரும், இதுக்கு 2 போட்டால் இங்கே 2 தான் வரும். ஓகேங்களா? அப்போது 1.1, 2.2, 3.3 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குமா? ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்லாண்டிங் லைனை நம்ம வந்து ஒரு ஸ்லோப் இருக்குதுன்னு சொல்லலாமா? அப்போ அந்த ஸ்லோப் தான் dx/dt, அதாவது நம்ம வெலாசிட்டி. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு வந்து வெலாசிட்டிக்கான கிராஃப். ஓகேங்களா? அதே போல் ஆக்ஸலரேஷன்னா அதே போல் ஏங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து பிங்கிற இதுக்கு ஒரு பாடி மூவ் ஆகுது.
ஓகேங்களா. மூவ் ஆகிறது ஒரே ஒரு ஸ்பீடில் மட்டும் மூவ் ஆயிருமா? இப்போது நான் கார் வச்சுருக்கேன். இப்போ அந்த கார்லேருந்து ஏலேருந்து பிக்கு போகிறேன்னு வச்சுப்போம். அந்த பிக்கு போகிறதுக்கு நான் வெறும் 50ல் மட்டும்தான் போவேனா? சரிங்களா. ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் அங்கே வந்து ஸ்பீடை குறைப்பேன். யாருமே இல்லைன்னா அங்கே வந்து நல்லா ஸ்பீடாக போவேன். ஓகேங்களா. அப்போது அந்தந்த இடத்துல வேகத்தை நான் வந்து மாற்றுறேன். ஓகேங்களா. வேகத்தை வந்து நான் அதிகரிக்கிறேன், குறைக்கிறேன். அப்போது வேகம் மாறுது. அப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ ஆக்ஸலரேஷன்னா ஒன்றும் இல்லை, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேங்களா. வெலாசிட்டி எந்த அளவுக்கு மாறுதோ அதுதான் ஆக்ஸலரேஷன். ஓகேங்களா. இதுக்கு கிராஃப் வரைஞ்சோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஓகேங்களா. விடி ஆக்ஸலரேஷன். ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். இந்த வெலாசிட்டி ஆக்ஸலரேஷனில் ரெண்டுமே வேகத்தோடைய இதில் தான் வருது. எப்படி வந்து இது வந்து வெலாசிட்டி எது, ஆக்ஸலரேஷன் எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு கார் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ அந்த காரை வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோன்னே அது ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் கிளச்சில் காலை வச்சுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே கிளச்சை நான் பொறுமையாக விடுறேன். இது கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும். அது மேபி பைக் ஓட்டுறவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரிய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் காலை பொறுமையாக எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வண்டி வந்து கொஞ்சமாக மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. பொறுமையாக ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கார் வந்து பொறுமையாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. நான் ஆக்ஸலரேஷன்லாம் கொடுக்கல, வெறும் கிளச்சில் இருந்து மட்டும்தான் காலை பொறுமையாக எடுத்திருக்கேன். வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. இப்போது ஃபுல்லாக மூவ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓகேங்களா, அதுக்கு நான் ஆக்ஸலரேஷன் கொடுக்கல, ஆனாலும் அது மூவ் ஆகும். ஓகேங்களா. இப்போது ஆக்ஸலரேஷன் இல்லாமல் அது மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அது பேர் தான் வெலாசிட்டி. ஓகேங்களா. அந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் 0வாக இருக்குது, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஆக்ஸலரேஷன் கொடுக்கல, இருந்தாலும் மூவ் ஆகுது. ஓகேங்களா. அப்போது அந்த இடத்துல வந்து ஆக்ஸலரேஷன் இல்லை, வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இது மாறவே இல்லை பாருங்கள். இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த காரில் பிக்கு போகிறேன் அப்படின்னா ஓகேங்களா, கிளச்சில் இருந்து கால் எடுத்ததுக்கப்புறம் அது வேகம் மாறாமல் ஒரே ஸ்பீடில் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டு போகும். அது பேர் தான் வெலாசிட்டி. ஓகேங்களா. ஆக்ஸலரேஷனாக ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஓகேங்களா. இப்போ அந்த இடத்துல வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அந்த ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணாலோ இல்லை நான் ஆக்ஸலரேஷனில் கால் வச்சுட்டாலோ வேகத்தில் மாறுபாடு இருக்கும், வேகத்தில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அது பேர் தான் ஆக்ஸலரேஷன். ஓகேங்களா. இதுதான் ஆக்ஸலரேஷனுக்கு வெலாசிட்டிக்கு இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா. இந்த 2 பேராமீட்டரையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா. தேங்க்யூ ஆல். வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்ஸலரேஷனை பற்றி பார்த்தோம். தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.